சின்ன வயசில் மரத்தில் ஏறி பறித்து சாப்பிட்ட இந்த இனிப்பான சக்கரைப்பழம் ஞாபகம் இருக்கா? பஞ்சு மிட்டாய் போல் வாயில் கரையிற இந்த சீனி பழம் பற்றி பல பேருக்கு தெரியாத ஆச்சரியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சக்கரைப்பழம், சீனி பழம், அப்படி இல்லைன்னா தேன் பழம், இல்லைன்னா ஜமைக்கான் செர்ரி அப்படின்னு பல பெயரில் இது அழைக்கப்படுது. இதோட சுவை சக்கரை பாகு அல்லது பஞ்சு மிட்டாய் போல் ரொம்ப இனிப்பாக இருக்கும். இது ரொம்ப வேகமாக வளரக்கூடிய ஒரு நிழல் தர்ற மரம். இதில் என்னென்ன சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது அப்படின்னா, இதில் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் உள்ளது. இது உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. உங்கள் வீட்டில் இந்த மரத்தை நட்டால் குருவி, கிளி மற்றும் வௌவால் தொடர்ந்து வரும். இயற்கையான சூழல் வீட்டுக்கு கொண்டு வர இது ஒரு சிறந்த மரம். அப்புறமா இந்த இலைகளை இருந்து அந்த இலையில் தயாரிக்கப்பட்ட டீ தலைவலி மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க பாரம்பரிய மருத்துவத்தில் இது பயன்படுது. பராமரிப்பு அதிகமாக இல்லைனாலும் மிக குறைஞ்ச காலத்திலேயே ரொம்ப வேகமாக வளரக்கூடிய மரம்தான் இந்த மரம். எந்த வகை மண்ணிலையும் இது எளிதாக வளர்ந்துடும். விதைகள் மூலம் நிறைய கன்றுகள் மூலம் எளிதில் சீக்கிரமாக வளர்க்கலாம். தினமும் லேசாக தண்ணி ஊற்றினாலே போதுமானது. நீங்கள் சின்ன வயசில் இந்த பழத்தை பறித்து சாப்பிட்ருக்கீங்களா? உங்கள் ஊரில் இதோட பேர் என்ன சொல்லி கூப்பிடுவாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதோட இலைகள் மற்றும் பூக்கள் அதோட அந்த இதை பார்ப்போம். இது தென் அமெரிக்காவை சேர்ந்த தாயகமாக கொண்டது. இது தட்பவெட்ப நிலைக்கு எதிராக வளரக்கூடியது. இதை கடித்த உடனே பஞ்சு மிட்டாய் கணக்க போகும். அலாதியான சுவை இருக்கும். இந்த பழத்தோட தோல் பகுதி ரொம்ப மெல்லியதாக இருக்கும். உள்ளே ஒரு சிறிய விதை தான் நிறைஞ்சிருக்கும். இதுக்குள்ளே நிறைய இனிப்பான கூழ் மாதிரி, பல்ப்பு மாதிரி அந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்கள் இந்த இலையெல்லாம் தண்ணியில் கொதிக்க போட்டு ரேஸாக நல்லா கொதிக்க போட்டாலே இது ஒரு டீ தூள் குடிக்கிற பதத்தில் கிடைக்கும். இரத்த நாளத்துக்கும் அழுத்தத்துக்கும் இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சக்கரை பழம் சொன்னாலும் இரத்தத்தில் இருக்கிற சக்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இது ரொம்ப பயன்படுது இந்த பழம். அப்புறம் வீட்டு தோட்டத்தில் இதை கண்டிப்பாக இந்த பழத்தை மரத்தை நட்டு வைங்க. இதோட பழமும் இலைகளும் ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒன்று. இவ்வளவு நன்மை நிறைஞ்ச இந்த சக்கரை பழத்தை உங்கள் வீட்டிலையோ அல்லது காலியான இடலையோ நட்டு கண்டிப்பாக வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் இந்த பழத்தை என்ன பேர் சொல்லி கூப்பிடுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி பேசலாம்.